ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி விளையாடுற விளையாட்டுனா அது கிரிக்கெட்னு சொல்லலாம். ஐபிஎல் சீசன் ரொம்பவும் மும்பரமா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே டாப் 4க்குள்ள போவாங்களான்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிடையே இருந்துட்டு இருக்கு. கிரிக்கெட்டை மையப்படுத்தி தமிழ்ல வந்த திரைப்படங்கள் எதேதலான்னு பார்க்கலாம். 2024 ரிலீஸ் ஆன ப்ளூ ஸ்டார். இந்த படத்துல அசோக் செல்வன், சாந்தனு இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க. கிரிக்கெட் போட்டிகளை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துல சாதிய பிரிவினைகளால எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற விஷயத்தை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. மரியாதையா எல்லாத்தையும் கிளம்பி நம்ம தான் ஃபர்ஸ்ட் கல்ல வச்சோம். அடுத்ததா 2024 ரிலீஸ் ஆன லால் சலாம் படம். நடிகர் விஷ்ணு விஷாலும், விக்ராந்த், ரஜினி அவர்கள் இவங்க எல்லாரும் நடிச்சிருந்த இந்த படத்துல மக்களோட ஒற்றுமைக்கு விளையாட்டை எப்படி எல்லாம் பயன்படுத்தலான்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா 2018 ரிலீஸ் ஆன கனா படம். இந்த படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களும் அப்புறம் சிவகார்த்திகேயன், சத்யராஜ் இவங்க எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. பெண்கள் கிரிக்கெட் பத்தியும் அதோட விவசாயத்தோட முக்கியத்தை பத்தியும் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா 2014 ரிலீஸ் ஆன ஜீவா படம். விஷ்ணு விஷாலும் சூரியும் நடிச்ச இந்த படத்துல கிரிக்கெட் வீரர்களை சந்திக்கிற கஷ்டங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சிபிஎல்ல நீ செலக்ட் இருக்கடா. அடுத்ததா சென்னை 28. ஆமாங்க, முதல் பாட்டு 2007லயும் அடுத்த பாட்டு 2016லயும் ரிலீஸ் ஆயிருந்தது. வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்துல சிட்டி சைட்ல ரோட்ல கிரிக்கெட் ஆடுற ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தியும் அவங்களுக்குள்ள நடக்கிற கலாட்டாவான விஷயங்களை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. அடுத்தது 2012 ரிலீஸ் ஆன தோனி படம். பிரகாஷ் அவர்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன இந்த படத்துல கிரிக்கெட்டை பத்தி மட்டும் இல்லாம அப்புறம் கல்வியை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் படிப்பு மட்டும் இல்ல, விளையாட்டும் எவ்வளவு முக்கியமானதுன்னு இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. முதல்ல படிப்பு, அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட். அடுத்தது 2002 ரிலீஸ் ஆன ஐ லவ் யூடா படம். இந்த படத்துல ராஜசுந்தரம் அவர்களும் சிம்ரன் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்சமான படம் எதுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.